ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு மெயின் இன்கிரியன்ஸ் வச்சு அந்த ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது குழந்தைங்களாம் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், கடையில போய் அடிக்கடி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், கடை பக்கமே போக மாட்டாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டாகவும் சூப்பரா இருக்கும். இந்த பொருளை வச்சு இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் முழுக்க உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் ரெண்டு பொருள் வச்சு தான் செய்ய போறோம். ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து ஹாட் வாட்டரை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 hour மட்டும் ஊறட்டும். அதுக்கப்புறம் நமக்கு நல்லா வெந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில இருந்து பிழிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுடுதண்ணில நம்ம ஊற வச்சு செய்யும் போது மீல் மேக்கர் எல்லாமே வெந்து வரும். நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 4 உருளைக்கிழங்கு. இதையும் குக்கர்ல சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 5-6 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குழையிற அளவுக்கு வெந்துடும். எங்க வீட்டு குக்கர்ல மேக்சிமம் ஒரு 5-6 விசில் விட்டாதான் நல்லா வெந்து வரும். மீல் மேக்கர்லாம் ஊற வச்சு 1/2 hour கிட்ட ஆகுது. போட்ட உடனே நல்லா உபரி ஆகி நமக்கு டபுள் குவான்டிட்டியாக கொடுக்கும். மீல் மேக்கர் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். கையில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். தண்ணியோடு சேர்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்நாக்ஸ் செய்ய முடியாது. ஸோ அதனால் தண்ணியிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டர் சேர்க்காதீங்க. சூடாக இருக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் மீல் மேக்கர் எல்லாமே உள்ளே நல்லா வெந்திருக்கும். தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்த மீல் மேக்கர் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக குறைன்னு மட்டும் அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்கான்னு. யாரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இதெல்லாம் அப்படியே நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம உருளைக்கிழங்கு அப்படி மேஷ் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி தான். நல்லா வெந்துருச்சுன்னா அந்த தோலெல்லாம் எடுக்க ஈஸியாக இருக்கும். சரியாக வேகலை அப்படின்னா அந்த தோல் எடுக்க முடியாது. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மேஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இல்லைன்னா கட்டியாக அங்கங்கே கொஞ்சம் துளியாக இருக்க மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்குது. வீட்டில் இந்த மாதிரி மேஷ் பண்ணுறதை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து விட்டீங்கன்னா நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணுறது இல்லைனாலும் பரவாயில்ல. கையால் கூட லைட்டாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மத்து கரண்டி அது மாதிரி எது வேணாலும் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி வச்ச மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்லா மிக்சட் ஆகி உருட்ட முடியும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் தான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக நறுக்கி அதை லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போடாதீங்க, ஃப்ளேவர் அடிக்க ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலே ஃபுல்லாக ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகும். எலுமிச்சை பழம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க மசாலா பொருட்கள் எல்லாமே. இதை வச்சு தான் நம்ம ரவுண்டாக உருட்டி செய்ய போகிறோம். ஆனால் அந்த ஸ்நாக்ஸு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்களேன். கடையில் எந்த வடை ஸ்நாக்ஸ் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையில் வந்து எடுத்து நம்ம பண்ண முடியாது, ஒட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நெல்லிக்காய் சைஸ் இருப்பாங்க, பெரிய நெல்லிக்காய் அந்த சைஸ் அளவு மட்டும் சின்ன உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 கையால் ஃபுல்லாக உள்ளே வச்சு நல்லா மாவை நல்லா உடையாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பெரிய உருண்டையாக ஊட்டாதீங்க. உள்ளே வந்து கொஞ்சம் அந்த மாவாக இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது மொந்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டும் போது ஆயிலில் பொரிச்சு எடுக்கவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். உள்ளே வெந்து இருக்கும். அது மாதிரி தான் உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன்.
இதுக்கு மேலே ஒரு கோட் கொடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் மசாலாலாம் ஒட்டுறதுக்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிக்விடாக தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக லிக்விடாக இருக்கணும். இதை அப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி கலக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் சேர்த்துட்டு அப்படியே டேரெக்டாக பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தனித்தனியாக எடுத்து இதே மாதிரி 1 பை 1 பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை அப்படியே ஆயிலில் மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். 1 பை 1 தனித்தனியாக பண்ணும்போது கை ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா நமக்கு அதை பண்ண முடியாது, கையிலே ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ்லாம் செய்யணும்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு உடனே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. 1 பை 1 பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த உருண்டைகள்லாம் 1 பை 1 போடுங்க. சூடாக இல்லாத போது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எண்ணெயில் எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக ஓடிடும். எண்ணெய் சூடாகிடுச்சு, 1 பை 1 தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க, ஸ்லோ பண்ணாதீங்க. அதேமாதிரி எண்ணெயில் வந்து கரைஞ்சி ஓடிடும். ஹையில் வச்சுட்டு இது மாதிரி போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து கரண்டியால் லைட்டாக திருப்பி விடுங்க. அப்போ தான் உருண்டைகள்லாம் உடையாமல் இருக்கும். இல்லைனா வந்து முன்னாடியே பண்ணிட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் விரிசல் விட்டுரும். பார்த்தீங்களா, 2 நிமிஷம் கழிச்சு கரண்டில் திருப்பி விடும்போது நல்லா வெந்திருக்கு ஒரு பக்கம். திரும்பி இன்னொரு பக்கம் மாற்றி மாற்றி இதையுமே திருப்பி விடலாம். ஸ்டவ் வந்து ஹையில் தாங்க இருக்கணும், ஸ்லோ பண்ணிடாதீங்க, இல்லைனா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஹையில் வச்சு இந்த மாதிரி பொரிச்செடுங்க. நல்லா கலர் மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்செடுக்கணும். பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. முன்னாடிக்கு இப்போவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். செம்ம க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதை இப்படியே சாப்பிட்றத விட சாஸில் தொட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் லீவு விட்டாச்சு, என்ன ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமான விஷயம், மீல் மேக்கர் போடுறதே தெரியவே தெரியாது. டேஸ்டியாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சம்மர் ஸ்பெஷலாக புதுவித ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைகளில் எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. என்னென்னமோ ஆயிலெல்லாம் செய்வாங்க. இதுவே நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதிகமான குவான்டிட்டி செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி என்னோட சைடில் உங்களுக்கு நான் மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு 2 பொருளை மட்டும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் புதுவிதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.